ஹலோ மக்களே, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. 135 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு 1500 வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். நான் ஏதாவது வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பொங்கல் லீவு தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். வரும்போது சர்ப்ரைஸாக எனக்கும் பாப்பாவுக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தான். ஸோ இந்த சாக்லேட்டை வந்து பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆஃபீஸ் காலையில் வந்தோம்னா ஈவினிங் போக முடியும், அவளுக்கு சர்ப்ரைஸே கொடுக்க முடியாது. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சர்ப்ரைஸாக வந்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் 2 குட்டி குட்டியாக ஜிமிக்கி கம்மல் வாங்கிட்டு வந்தாங்க. அண்டு சாக்லேட். அந்த சாக்லேட்டை தான் காலையிலேயே உட்காந்துட்டு நாங்கள் பரபரப்பாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைரி மில்கில் ஹார்ட் போட்டிருக்கு. 370 ருபீஸ். எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். பட் ஓகே, சர்ப்ரைஸுங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம ரொம்ப கோவமாக, டென்ஷனாக, பதட்டமாக, மனசு சங்கடமாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். சாக்லேட்டுன்னு கிடையாது, எனி ஸ்வீட்ஸு சாப்பிட்ணுன்னு தோணும். கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் அந்த தப்பை பண்ணாதீங்க. கோவம் வருதுன்னும் போது நிறைய சாப்பிடணும். இந்த சாக்லேட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த சாக்லேட்டில் அழகான பிங்க் ஹார்ட் செம்மையாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லோரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. நன்றி மக்களே.